ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ 4 விதமான மனிதர்கள், அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இவங்க டாக்ஸிக்கான 4 விதமான மனிதர்கள் கிட்ட இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுன்றது. இது நீங்கள் தவறான வேலை எடுத்துக்க வேண்டாம். நம்ம யாரையும் வெறுத்து ஒதுக்க போகிறதில்ல. அதாவது இந்த மாதிரி சில சுச்சுவேஷன், ஏன்னா ஹியூமன் பீயிங்னு பிறந்துட்டாலே நம்ம தப்பு பண்ணுவோம். இது எல்லாருமே அந்த டாக்ஸிக்கில் ஒன்று நம்மளா கூட இருப்போம். ஸோ இது உங்களுக்கு தெரியுது அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல நீங்கள் எப்படி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான். ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்கள டக்குன்னு நம்ம டாக்ஸிக்கான பீப்புள்கிட்ட சொன்னால் அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. அப்போ நம்ம இந்த சுச்சுவேஷனில் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு அவங்களுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் சொல்லலாம். அவங்கள மன்னிச்சு விடலாம். இது பண்ணலாம். ஸோ அது யார் அந்த 4 டாக்ஸிக்கான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சன் என்னன்னா, நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிட்டே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்து ஒரு பைசா கூட கிடைக்காது, ஒரு பொருள் கூட கிடைக்காது, ஒரு நல்ல வார்த்தை கூட கிடைக்காது. அவங்க ஒரு டேக்கராகவே தான் இருப்பாங்க. எப்போவுமே கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணுறீங்க அப்படின்னாலும் அவங்க வேணும் கேட்டு வாங்கிட்டே தான் இருப்பாங்க. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ அந்த பர்சன் என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்றது, இப்போ நிஜமாலுமே அவங்களோட பண நிலைமை கம்மியாக இருந்தது, பண்ண முடியலை அப்படிங்க வேற விஷயம். இதே அவங்க கையிலயும் ஆனா பணம் இருக்கும், ஆனா உங்களுக்கும் பண்ணணும்ன்ற இன்டென்ஷன் 1% கூட இருக்காது. அவங்க நிறைய பேருக்கு வாங்கி கொடுப்பாங்க, நிறைய காசு வச்சிருக்காங்க அக்கௌண்ட்ல, ஆனா உங்களுக்குன்னு ஒண்ணுமே பண்ணல. ஆனா நீங்க அவங்க கிட்ட பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்க கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கீங்க, நீங்க ரொம்ப ஆறுதலான வார்த்தை அவங்களுக்கு பேசுறீங்க, எல்லாமே நீங்க கொடுக்குறீங்க. ஆனா 1% கூட திருப்பி வரல அப்படின்றது உங்களால் கூடிய சீக்கிரத்தில் இந்த மாதிரி டாக்ஸிக்கான பீப்புள்கிட்ட ஒரு 4 to maximum 5 months உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அவங்கக்கிட்ட இருந்து எடுத்துகிட்டே இருக்காங்க, எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது பயங்கரமான டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப். அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அடுத்தது செகண்ட் பர்சன். இவங்க என்ன கேரக்டரில் இருப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப நல்லா உங்ககிட்ட பேசுவாங்க, உங்களுக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரியே பேசுவாங்க, உங்களை ரொம்ப பாராட்டி உங்களை ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க. உங்கள் கூட இருக்கிறப்பெல்லாம் இவங்க த பெஸ்ட் பர்சன் அப்படின்ற மாதிரி டேக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு பின்னாடி போய் உங்களை பற்றியே தப்பாக பேசுவாங்க. உங்ககிட்ட என்னெல்லாம் நீங்கள் விஷயம் ஷேர் பண்ணீங்களோ உங்களை பற்றியே தப்பாக பேசுவாங்க. இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்கக்கிட்ட போய் சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. நீ எதுக்காக இப்படி சொன்னால், நான் உன்கிட்ட இப்படி சொல்லையே தேவையே இல்லை. ஏன்னா அவங்க அப்படி இன்டென்ஷனோட பேசுகிறப்ப எதுக்கு போய் அவங்கக்கிட்ட சண்டை போடணும்? நீங்கள் அவங்கள மன்னிச்சு விட்டுட்டு திருப்பி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வராமல் பாதுகாக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு பேச்சு, உங்கள் பின்னாடி ஒரு பேச்சு பேசுகிறவங்கள அப்படியே அவங்கள இருந்து விலகி ஓரமாக ஒதுங்கிக்கோங்க. அடுத்தது மூணாவது என்ன கேட்டகரி பர்சன் அப்படின்றத பார்க்கலாம். பேசுவாங்க உங்ககிட்ட நான் இது பண்ணி கொடுத்துட்றேன் பாரு, நான் நாளைக்கே உனக்கு இது செஞ்சு கொடுத்துட்றேன் பாரு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நம்ம பார்த்துக்கலாம், நம்ம செஞ்சிடலாம், நம்ம இருக்கையில் உனக்கு என்ன பயம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் ஃபோன் பண்ணி என்னாச்சு எங்கே என்ன வரல அப்படின்னா அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க, வேற ஏதோ வேலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஒரு ஹைப்பான டாக் கொடுப்பாங்க, நான் பண்ணுறேன் நான் செய்யறேன் அப்படின்னு. ஆனால் அவங்க சொல்கிற வார்த்தைகளுக்கும் அவங்களோட ஆக்ஷன்ஸ்க்கும் மேட்சே ஆகாது. இவங்களை நீங்கள் நம்பி எந்த பெரிய வேலையிலையும் இறங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் பேச்சு தான் பெருசாக இருக்குது, செயல்களில் ஒன்றும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவங்க கிட்ட இருந்து அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இதுக்கு மேலே நீங்கள் அவங்க கிட்ட சண்டை போடுறதை விட நீங்கள் அமைதியாக இருந்துக்கிறது. இவங்க எப்படி தான், சரி இவங்க கேரக்டர் அப்படி தான், நம்மளோட வேலையை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பர்சன் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று ஃபோர்த் கேட்டகரி பர்சன், ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்க வேண்டிய பர்சன். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
தப்பான விஷயங்களுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுறவங்க. நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க, அது எப்படியும் அது உங்களுக்கு வந்து கரெக்டாக இல்லை, நீங்கள் எங்கேயாவது போய் மாட்டிக்க போகிறீங்க, நீங்கள் பண்ணுற செயலே தப்பு, அது தப்புன்றது உங்களுக்கும் தெரியும், அது நீங்கள் உங்களோட வீட்டில் இருந்து எல்லாத்தையும் மறைச்சி ஃபேமிலியில் மறைச்சி ஏதோ ஒரு விஷயம் செய்வீங்க. ஆனால் அந்த தப்பான விஷயத்துக்கு உங்களுக்கு வந்து துணை பண்ணுவாங்க. அந்த தப்பு தான் தெரியும், இவன் தப்பாக தான் போகிறான்னு தெரிஞ்சு, ஆனால் அதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களோட இன்டென்ஷன்ஸ் கரெக்டாக இருக்காது. இதோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடையாது. இதில் அவங்களோட இன்டென்ஷன் இவன் போய் சிக்கட்டும், இவன் சிக்கினானா ஓகே, இவன் சிக்காமல் இந்த தப்பை வந்து பண்ணானா நம்மளும் போய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி பர்சன்ட்ட இருந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. மீதியெல்லாம் கூட டேக்கிள் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி தப்பான விஷயங்களுக்கு துணை வர்றேன்னு ஒருத்தவங்க வந்து பயங்கர ஓவர் ஆக்டிவாக இருக்காங்கன்னா இவங்க கிட்ட இருந்து சேஃபாக இருந்துக்கோங்க. ஸோ இந்த 4 மனிதர்கள் கிட்ட இருந்து, இந்த 4 கேரக்டர்கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் விலகி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு திருப்பி திருப்பி பண்ணுறாங்கன்னு நினச்சாலும் நீங்கள் விலகி அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மன்னிச்சு விடுறோமோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்மளை திருப்பி திருப்பி வந்து அட்ராக்ட் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ நம்மளும் சில நேரத்தில் இந்த வைப்ரேஷன் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனாக இருப்போம். அப்போ இதோட சொல்யூஷன் நம்ம மன்னிச்சு விடுறப்ப ரிப்பீட்டடாக இந்த பீப்புள்ஸை வந்து நம்ம லைஃப்பில் அட்ராக்ட் பண்ண மாட்டோம். தேங்க்யூ.